அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/11/2025 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சனி வக்கரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சூரியன், 10இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 4இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், 8இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பொதுவாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தலாம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் இருப்பது
பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நினைத்தது நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறித்த நேரத்தில் ஒரு சில காரியங்களை செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 6இல் சந்திரன், ராகு, 11இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சிறப்பாக கையாண்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 11இல் சுக்கிரன் இருப்பதும் உன்னதமான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய், 4இல் சந்திரன் இருப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு செல்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிலவிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 10ல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சாமர்த்தியமாக எதிலும் செயல்படுவீர்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் 12ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சை குறைத்தால் தேவையற்ற நெருக்கடிகள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். பொதுவாக பொறுமையை கடைபிடித்தால் எடுக்கின்ற பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.